தமிழ் மக்களுக்கு வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்துடைய 2வது மாநாடு வெற்றிகரமாக நடைபெற்று முடிந்திருக்கிறது. மதுரையில் நடைபெற்றிருக்கிறது. முதல் மாநாடு விக்கிரவாண்டியில் நடைபெற்றது. இந்த மாநாடு மதுரையில் நடைபெற்றிருக்கிறது. இதற்காக ஒரு நாள் குறிப்பிடப்பட்டு, அந்த நாளில் நடத்த முடியாது. ஏன்னா விநாயகர் சதுர்த்தி வரவிருக்கிறது. அதனால் நாங்கள் பாதுகாப்பு எல்லாம் கொடுக்கறதுல கஷ்டம் இருக்கும் அப்படிலாம் சொல்லப்பட்டு, அதுக்கப்புறம் தேதி மாற்றப்பட்டு இன்றைக்கு அந்த கூட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது. கூட்டம் என்று சொல்லலாம், மாநாடு என்றும் சொல்லலாம். இப்போ இதெல்லாம் மாநாடு என்பதே பொதுக்கூட்டம் மாதிரி நடந்து முடிஞ்சிருது. அதனால அதில் பேச தர்க்கம் பண்ணுறதுக்கு எதுவும் கிடையாது. ஆனால் இந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் விஜயுடைய கருத்துக்கள் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது, அல்ல மேடையில் பேசியவர்கள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது, இந்த மாநாட்டின் நிறை குறைகள், ஒரு மாநாடு நடந்தால் நிறைகள் இருக்கும், குறைகள் இருக்கும் இல்லையா? அந்த நிறை குறைகள் என்ன அப்படின்றத அலசுவதற்காகத்தான் இந்த காணொளி. இதில் நிறைகள்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஏன்னா ஒருவருடைய குறைகளை சொல்வது, அதாவது முக்கியமாக விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு கட்சி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காரு. ஆரம்பித்து 2-3 ஆண்டுகள் தான் ஆகிறது. இன்னும் ஒரு தேர்தலையும் அவங்க சந்திக்கலை அப்படின்ற நிலையில் அவர்கள் கற்றுக்கொள்வதற்கு நிறைய இருக்குது அப்படின்றனால விமர்சனத்தை மட்டுமே வைத்து அவர்களை எதிர்கொள்வது அப்படின்றது சரியாக இருக்காது. ஆனால் நிறைகளிலிருந்து ஆரம்பிப்போம். நிறைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எத்தனையோ தடைகள் போடப்பட்டு அந்த தடைகளையெல்லாம் கடந்து இந்த மாபெரும் கூட்டத்தை அவர் கூட்டியிருக்கிறார் அப்படின்றது பாராட்டத்தக்க ஒரு விஷயம். இதில் ஒரு இங்கொன்றும் அங்கொன்றுமாக அந்த வீடியோக்கள்லாம் பார்த்துருப்போம். நம்ம இந்த டோல்கேட்லலாம் அடித்து உடச்சின்னு வராங்க, ரொம்ப அன்ரூலி மாபா வராங்க, இதெல்லாம் பார்த்துருக்கோம். இது எல்லா கட்சியிலையும் இருக்கக்கூடிய பிரச்சனை. இது விஜயுடைய கட்சியில் மட்டும் இருப்பது போல் பேசுவது தவறு. பட் அதையெல்லாம் கடந்து இந்த அரசியல் ரீதியாக வைக்கப்படுகின்ற தடைகள்லாம் இருக்கு இல்லையா, எந்த ஆளுங்கட்சியும் அதை செய்யும். அது திமுக கூடுதலாக செய்யும். அப்போ அதையெல்லாம் கடந்து அதையெல்லாம் எதிர்கொண்டு அவர் இந்த கூட்டத்தை கூட்டியிருப்பது என்பது பாராட்டத்தக்க ஒரு விஷயம். அதே போல் எந்த விதமான அசம்பாவித சம்பவங்களும் நடக்காமல் இந்த மாநாடு நடந்து முடிந்திருக்கிறது அப்படின்றத உண்மையிலேயே அதை ஆர்கனைஸ் பண்ணவங்க, அதாவது அதை புஷி ஆனந்த் அவர்களாக இருக்கட்டும், இல்லை ஆதவ் அர்ஜுனாக இருக்கட்டும், இல்லை மற்றவர்களாக இருக்கட்டும், யார் யாரெல்லாம் அதை ஆர்கனைஸ் பண்ணாங்களோ இவங்க எல்லாரும் பாராட்டத்தக்கவர்கள். ஏன்னா இதை லட்சக்கணக்கான மக்கள் வரும்பொழுது, ஏன்னா திமுக அதிமுக இந்த கட்சிகள் இருக்கக்கூடிய மாநாடுகள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். மிகப்பெரிய அளவில் மாநாடுகள் நடக்கும், பெரிய லட்சக்கணக்கான தொண்டர்கள் கூடுவார்கள், பொதுமக்கள் வருவாங்க. இதெல்லாம் வந்தாலும் கூட அவங்க எல்லாருமே பல மாநாடு நடத்தியவர்கள், பல மாநாடுகள் பொதுக்கூட்டங்கள் இதையெல்லாம் நடத்தியவர்கள். அதனால் அவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும், இந்த நேரத்தில் இந்த தலைவர் பேசுவார், இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சி இருக்கும் அப்படின்றது தெரியும். ஆனால் அது எதுவுமே தெரியாத ஒரு நிலையில் இந்த மாநாட்டை ஒரு அனுபவம் இல்லாத ஒரு நிலையில் தான் எடுத்து நடத்துகிறாங்க. அப்படின்னும் பொழுது இவ்வளவு பெரிய மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி இருப்பது அப்படின்றது பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். மூன்றாவது என்ன நிறைகள் அப்படின்றத பார்க்கும்பொழுது, இளைஞர்கள் நிறைய அதில் பங்கேற்கக்கூடியதை பார்க்க முடியுது. இது வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அரசியல் மாச்சரியங்கள், எனக்கு ஒரு அரசியல் நிலைப்பாடு இருக்கலாம், அவங்களுக்கு ஒரு அரசியல் நிலைப்பாடு இருக்கலாம், பார்வையாளராக இருக்கக்கூடிய உங்களுக்கும் கூட வேறு வேறு அரசியல் நிலைப்பாடுகள் இருக்கலாம். ஆனால் இளைஞர்களுக்கு அரசியல் மீது ஆர்வம் வருவது அப்படின்றது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், விஜயை பற்றி பேசும் பொழுது அவர் கொள்கை தலைவர்கள் அப்படின்னு இந்த 5 தலைவர்கள்னு வச்சுருக்காரு இல்லையா, அதில் அம்பேத்கர் அவருடைய பேரும் வருது. அப்படின்றதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னாக்கா, அம்பேத்கர் ஒரு சாதிக்கான தலைவர் என்பதை கடந்து எல்லா சாதி இளைஞர்களும் தூக்கி வைத்து கொண்டாடுகின்ற ஒரு சூழல் கிராமப்புறங்கள்லையும் வந்திருக்கு அப்படின்றது நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். உண்மையிலேயே அப்படி நடக்கும் என்றால் அது பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். அதுதான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ரீச். ஒரு தலைவர், அதுவும் இளைஞர் பட்டாளத்தை கவர்ந்து இழுக்கக்கூடிய அளவுக்கு இருக்காரு அப்படின்னாக்க, அவரால் அதை செய்ய முடிகிறது அப்படின்றது அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. இதெல்லாம் நிறைகள். இப்போ குறைகளுக்கு வருவோம். இப்போ குறைகள்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்க, ஒரு அரசியல் தலைவர் விஜய் என்பவர் ஒரு நடிப்பில் பார்த்திங்கனாக்கா, நடிப்பு துறையில் மிகப்பெரிய ஒரு ஸ்டார், ஒரு முன்னணி நடிகர். அது மட்டும் இல்லாமல் மிக திறமை வாய்ந்த நடிகர், அசாத்திய திறமை வாய்ந்த நடிகர். அவருடைய நடன திறமையாக இருக்கட்டும், இல்லை மற்ற திறமைகள் எல்லாமே, நடிப்பு திறமையாக இருக்கட்டும், எல்லாமே அசாத்தியமான திறமைகள் தான். அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது. ஒரு வெற்றிகரமான ஒரு நடிகர், ஒரு ஹார்டு ஒர்க்கர். ஏன்னா அவ்வளோ ஈஸி கிடையாது. ஒரு மிகப்பெரிய பேனர், விஜய் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பிராண்ட், ஒரு பேனர். அப்போ அந்த பேனர் ஒவ்வொரு திரைப்படத்திலும் அவர்கள் வெற்றியை பதித்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயம். அப்போ அந்த ப்ரெஷரை தூக்கி நீங்கள் சுமந்து வருவது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சாதனை தான். அதை அவர் செய்து காட்டியிருக்கிறார். அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது. அதனால் அவர் ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும், அதில் ஒரு விஷயம் சொல்கிறார் பாருங்கள் அந்த மாநாட்டில், நாங்கள் ஒவ்வொரு வீட்டுக்குள் நுழைந்ததுக்கப்புறம் தான் கட்சியே துவங்கியிருக்கோம் அப்படின்ட்டு. அது உண்மைதான், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் திரைத்துறையில் அவருக்கு கிடைத்த அங்கீகாரம்,
அவருடைய உழைப்பிற்கு கிடைத்த அங்கீகாரம். அவங்க அப்பாவால் தான் வந்தாருன்னு சொல்கிறதுலாம் நான் வந்து ஏற்றுக்க மாட்டேன். அவங்க அப்பா வந்து அவரை அறிமுகம் செய்திருந்தாலும் கூட அவருடைய உழைப்பால் அவர் வளர்ந்தார் அப்படின்றதுல மாற்றுக்கருத்தே இருக்க முடியாது. அதனால் அந்த உழைப்பிற்கு அவருடைய திறமைக்கு இறைவன் அருள் இது எல்லாமே சேர்ந்து கலந்து அவருக்கு வந்து வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. மக்களுடைய மனதில் இடம் பெற்றிருக்கிறார் அப்படின்றது, ஒவ்வொரு வீட்டிலும் அறிமுகமாகி இருக்கிறார் அப்படின்றதெல்லாம் வந்து இதுக்கான கிடைத்த அங்கீகாரம்னு எடுத்துக்கலாம். தவிர்த்து அவருடைய ரசிகர் மன்றங்களை வைத்து சில தொண்டுகளில் மக்கள் தொண்டுகளில் கூட ஈடுபட்டிருக்கிறார். இதுக்கெல்லாம் கிடைத்திருக்கின்ற அங்கீகாரம். ஆனால் அரசியல் பயணம் என்பது வேற. இதையெல்லாம் கடந்தது அரசியல் பயணம். அப்போ இந்த அங்கீகாரத்தை வைத்து இதை ஒரு லான்ச் பேடாக வைத்து நீங்கள் அரசியலுக்கு வந்துடலாம். ஆனால் அரசியலில் நீங்கள் எப்படி பயணிக்க போகிறீங்க அப்படின்ற கேள்வி வருது இல்லை. அதற்கு தெளிவான ஒரு பதிலை விஜய் கொடுத்திருக்கிறாரா என்றால் இல்லை. இந்த மாநாட்டில் அவர் கொடுக்கவில்லை. ஒருவரை கொள்கை எதிரி என்று நீங்கள் சொல்கிறீங்க, ஒருவரை அரசியல் எதிரின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ கொள்கை எதிரி என்றால் நீங்கள் பாரதிய ஜனதாவை எடுத்துக்கோங்க. பாரதிய ஜனதாவை நீங்கள் எதிர்க்கிறீர்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. எதற்காக எதிர்க்கிறீர்கள் என்றால் ஃபாசிசம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இது எந்த வகையில் ஃபாசிசம் அப்படின்றத எங்கேயாவது விளக்கி இருக்கீங்களா, தெளிவுபடுத்தி இருக்கீங்களா? அதுக்கு ஒரு வரியில் நீங்கள் கடந்து போகிறீங்க. என்ன சொல்லிட்டு கடந்து போகிறீங்கன்னா, முஸ்லீம்களுக்காக நான் நிற்கிறேன் அப்படின்றீங்க. இப்போ முஸ்லீம்களுக்காக பாஜக நிற்கலையா? முஸ்லீம்களை அதிகாரப்பூர்வமாக எதிர்க்கின்ற கட்சியாக பாஜக இருக்கிறதுன்னு நீங்கள் சொல்ல வரீங்கன்னா எதன் அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்றத தெளிவுபடுத்தணும். அதை நீங்கள் தெளிவுபடுத்தலை அப்படின்னும் பொழுது நீங்கள் மற்றவங்களை விட்டுருங்க. முஸ்லீம்கள் எப்படி உங்களை நம்புவார்கள் அப்படின்ற கேள்வி வருது இல்லையா? எதற்காக நீங்கள் எதிர்க்கிறீர்கள்? அப்போது இந்த காரணங்களுக்காக நான் எதிர்க்கிறேன். நீங்கள் பாஜகவை எதிர்க்கிறது உங்கள் உரிமை, அதை நான் தப்பு சொல்ல மாட்டேன். ஆனால் இன்னென்ன காரணத்திற்காக நான் இந்தந்த கொள்கைகளில் நான் வேறுபடுறேன், இதெல்லாம் பாரதிய ஜனதாவுடைய கொள்கைகள், இந்த கொள்கையில் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்றது நீ தெளிவுபடுத்திக்கிறோம். அதை நீங்கள் தெளிவுபடுத்தலை. அடுத்தது நீட் பற்றி நீங்கள் சொல்கிறீங்க. தெளிவாக நீட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்பது உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு அப்படின்னதுக்கப்புறமும் நீங்கள் திரும்பி மத்திய அரசாங்கத்தை குறை சொல்வது அப்படின்றது ஏற்புடையதா அப்படின்றதே நீங்கள் சிந்தித்து பார்க்கணும். அடுத்து கச்சத்தீவை பற்றி பேசுகிறீங்க. ஒரு பிரதமருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது அப்படின்றத விஜய் அவர்கள் உள்வாங்கி இருக்கிறாரா அப்படின்ற கேள்வி வருது. ஏன்னா கச்சத்தீவை பொறுத்த வரைக்கும் அது 2 நாடுகளுக்கு இடையே சர்வதேச ஒப்பந்தம். அப்போ சர்வதேச ஒப்பந்தம் அப்படின்றதுக்கான மகத்துவம் என்ன அப்படின்றதை விஜய் உள்வாங்கி இருக்கிறாரா, புரிந்து வைத்திருக்கிறாரா அப்படின்றது நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ நீங்கள் கேட்கலாம், இப்போ மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாரும் வந்து கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று சொல்கிறார்களே, அவர்கள் எந்த நிலைப்பாட்டில் சொல்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் ஒரு கட்சியுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்த முடியும். அது என்ன அப்படின்னாக்கா, அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்ற கோரிக்கையை முதலில் வைத்த கட்சி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் 1991 தேர்தல் சமயத்திலேயே இந்த கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்பதனை கோரிக்கையாக வைத்தார் செல்வி ஜெயலலிதா. அதற்கப்புறம் ஆட்சிக்கு வந்து அவருடைய முதல் இந்த சுதந்திர தின நிகழ்ச்சி அந்த உரையிலையும் பார்த்தீங்கன்னாக்கா கச்சத்தீவு மீட்பு பற்றி அவர் பேசியிருப்பார். ஆனால் அதோடு அவர் நிறுத்தி கொண்டாரா என்றால் இல்லை. அதற்கு முன்னரே அவர் என்ன செய்தார் என்றால், இந்த கச்சத்தீவு குறித்து சட்ட போராட்டத்தை எப்படி நடத்துவது என்பதனை அலசி ஆராய்ந்து அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 2008 எனக்கு தெரிந்து கச்சத்தீவு விவகாரத்தில் நீதிமன்றத்தின் கதவை நாடினார். அதுவும் பெருவாரி அப்படின்ற அந்த இடத்தை வந்து கொடுத்ததற்கு பாராளுமன்றத்திலும் உச்சநீதிமன்றத்திலும் நடந்த அந்த விவகாரங்களை எல்லாம் எடுத்து வைத்து அதன் அடிப்படையில் கச்சத்தீவு குறித்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் அந்த வழக்கை முன்னெடுத்து சென்றார். அப்போ அவருடைய நிலைப்பாடு என்னவாக இருந்திருக்கிறது அப்படின்றது நம்மளால் பார்க்க முடிகிறது. இப்போ அதை அப்படியே பொறுத்து இங்கே பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் தாரை வார்த்தவர்கள் அல்லது தாரை வார்த்தபொழுது உடன் நின்றவர்கள் திமுக என்று வைத்து கொண்டாலும், நீங்கள் விஜய் கச்சத்தீவை எப்படி மோடி மீட்க முடியும் என்று நினைக்கிறார் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுக்கணும்ல. பிரதமருடைய அதிகாரத்திலேயே இல்லாத ஒரு விஷயத்தை பிரதமர் செய்ய வேண்டும் என்று சொல்வது, அப்போ பிரதமருடைய அதிகாரங்கள் என்ன என்பதனை புரிந்து வைத்து கொள்ளாமல் இருக்கிறாரா அப்படின்றது நம்மளுடைய கேள்வி. அடுத்து நீங்கள் அரசியல் எதிரி என்று பிரகடனப்படுத்துகிறார், திமுகவை அரசியல் எதிரி என்று சொல்கிறார். சரி, அதில் ஒன்றும் அது இயல்பாக இருக்கக்கூடியது தான். தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் திமுக எதிர்ப்பு, திமுக ஆதரவு அப்படின்ற அந்த நிலைப்பாடுகள் தான் இருந்து வந்திருக்கிறது கருணாநிதி கைக்கு திமுக சென்றதுக்கப்புறம். ஆனால் எந்த அரசியல் நீங்கள் எதிர்க்கிறீர்கள்? அரசியல் எதிரி என்று மேம்போக்காக நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா போருமா? என்ன அரசியல் நீங்கள் எதிர்க்கிறீங்க? ஊழல் என்று சொல்ல போகிறீர்கள் என்றால் எந்த ஊழலை நீங்கள் எதிர்க்கிறீர்கள்?
எந்த துறையில் ஊழலை நீங்கள் எதிர்க்கிறீர்கள்? குறைந்தபட்சம் உங்களுடைய திரைத்துறை, நீங்கள் வந்த துறை, இன்றைக்கி நீங்கள் அரசியலில் இருக்கீங்க, பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் திரைத்துறையில் இருந்த காரணத்தினால நான் சொல்கிறேன், திரைத்துறையில் இந்த குடும்பம் செய்து கொண்டிருக்கின்ற கபலீகரம் அப்படின்றத குறைந்தபட்சம் நீங்கள் பெயரை சொல்லி குறிப்பிட்டு கண்டித்திருக்கிறீர்களா? இன்னைக்கு நம்ம பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கு வந்திருக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில். 3 கோடி ரூபாய் முன்பணம் வாங்கி கொண்டு இந்த உதவாநிதி என்கிற உதவாக்கரை ஏமாற்றி இருக்கிறான் ஒரு தயாரிப்பாளரை. இது குறித்து எந்த மீடியாவும் பேசல. இதுக்கு தனியாக ஒரு வீடியோ நான் போடுறேன் நாளைக்கு. பட் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ இது நீங்கள் சார்ந்த துறை தானே, இப்படி ஏமாற்றியது தவறு அப்படின்னு குறைந்தபட்சம் ஒரு வாய்ஸ் நீங்கள் கொடுத்துருக்கலாமே. அந்த மாதிரி அரசியல் ரீதியாக நீங்கள் எதிர்க்கப் போகிறீர்கள் என்றால் எதற்காக எதிர்க்கிறீர்கள், எதையெல்லாம் எதிர்க்கிறீர்கள் என்பதனை நீங்கள் பட்டியலிட்டிருக்க வேண்டும். அதை நீங்கள் பட்டியலிடலை. அப்போ நீங்கள் வாரிசு அரசியலை எதிர்க்கிறீர்கள் என்றால் அப்போ வாரிசுகள் யாரும் அரசியலுக்கே வரக்கூடாதுன்னு சொல்ல வரீங்களா? அப்போ உங்கள் எதிர வைத்த விமர்சனம் அதை நான் ஏற்றுக்கலன்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். உங்களுக்கு எதிராக வைக்கப்பட்ட விமர்சனம், நீங்கள் உங்களுடைய தந்தையால் தானே நீங்கள் வந்தீங்க, அப்போ நீங்களும் வாரிசு தானேன்னு சொல்லப்படலாம். அதை நம்ம பேச போகிறதில்லை. உழைப்பே இல்லாமல் திறமையே இல்லை என்றாலும் இவர்கள் திணிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த அரசியலை எதிர்க்கிறீர்கள் என்றால் அதை குறிப்பிட்டு சொல்ல என்ன தயக்கம்? ஸ்டாலின் ஊழல் செய்கிறார் என்றால் இந்த துறையில் இதை செய்கிறார் என்று சொல்வதில் உங்களுக்கு என்ன தயக்கம்? அப்போ இதையெல்லாம் நீங்கள் சொல்லாமல் அரசியல் எதிரி, கொள்கை எதிரி அப்படின்னு பேசிட்டா போதுமா? அப்போ அது மேம்போக்கான ஒரு வாதமாக தானே இருக்குது. இதுக்கு எதுக்கு மாநாடு? இதை நீங்கள் ஒரு வீடியோவிலே சொல்லிட்டு போகலாமே. இதைக்காக ஒரு மாநாடு என்பது இதையெல்லாம் தெளிவுபடுத்துவதற்காகத்தானே. அப்போ அதை ஏன் நீங்கள் செய்யலை அப்படின்ற ஒரு கேள்வி நியாயமாக வர வேண்டியது. இது வரைக்கும் வரல, இனியாவது வருதான்னு பார்ப்போம். அடுத்து அதிமுகவை எடுத்து நீங்கள் விமர்சனங்களை வைக்கிறீங்க. அதிமுகவை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்காக விஜய் கட்சி ஆரம்பிக்கலை. அதனால் அதிமுக மீது அவர் விமர்சனம் வைப்பது அப்படின்றது அது எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அதில் ஒன்றும் நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. தமிழகத்தின் பிரதான எதிர்கட்சியாக இருக்கின்ற அதிமுக மீது விமர்சனம் வைப்பது அப்படின்றத நம்ம ஒன்றும் ஷாக்காக பார்க்க போகிறதில்லை. ஆனால் நீங்கள் என்ன அந்த கட்சி எப்படியா இருக்கிறது அப்படின்னு தொண்டர்களெல்லாம் நொந்து போயிருக்கிறார்கள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எதன் அடிப்படையில் நீங்கள் அதை சொல்கிறீங்க? அந்த கட்சியுடைய தலைமை இன்றைக்கு பொதுச் செயலாளராக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறார் என்கிற நிலையில் நீங்கள் அதிமுகவோட கூட்டணி வைக்கிறது வைக்காமல் போகுது அப்படின்றது உங்களுடைய தனிப்பட்ட வெறுப்பு சார்ந்தது. அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. ஆனால் அதன் மீதான அந்த விமர்சனம் இருக்கு இல்லையா, தெளிவாக இதனால்தான் நான் எதிர்க்கிறேன்னு சொல்லுங்கள். அந்த கட்சி இப்போ சோர்ந்து போயிருக்காங்க அப்படின்றது ஒரு காரணமா? இதே ஒரு காரணமாக யாராவது சொல்ல முடியுமா? அப்போது உங்கள்கிட்ட அரசியல் தெளிவு என்பது இல்லை, அல்லது இருந்தாலும் அது சொல்வதற்கு தயக்கம் இருக்கிறது. இந்த ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று தான் அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா? இதெல்லாம் தான் நான் குறைகளாக பார்க்குறேன். இப்போ இதை சொல்கிறதுனால விஜயை சிறுமைப்படுத்தணுன்றது என்னோடய நோக்கம் கிடையாது. விஜயுடைய கட்சி தொண்டர்களுக்குமா இருக்கட்டும் அல்லது விஜய் அவர்களுக்காக இருக்கட்டும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஆனால் அரசியலில் இந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் மக்களிடம் இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் அதனுடைய ஆதர்ச நாயகனை பார்ப்பதற்கு வருவார்கள். ஆனால் அந்த ஆதர்ச நாயகன் அவனுள்ள இருக்கக்கூடிய கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் ஆழமாக சிந்திப்பார்கள் அரசியல் என்று வந்துவிட்டால். இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை இழுத்திருக்கீங்க, அண்ணா அவர்களை இழுத்திருக்கீங்க, புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை வானலாக புகழ்ந்திருக்கீங்க. 38 ஆண்டுகளுக்கு அதாவது அவர் இறந்த 38 ஆண்டுகளுக்கு அப்புறம் கூட விஜயையும் சேர்த்து வாழ வைப்பது தான் எம்ஜிஆர் அவர்களுடைய மாஸ். இது ஒரு பக்கம். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, அண்ணா அவர்கள் ஏன்னா ஆதவர்ஜுனா பேசினார், உங்களுக்கு முன்னாடி ஆதவர்ஜுனா பேசினார். அவருக்கு வரலாறு தெரியலன்னு நினைக்கிறேன். தம்பி வா தலைமை ஏற்கவா என்று அண்ணா அவர்கள் 1967 சொன்னார் என்று குறிப்பிடுகிறார். அதுவே முதல்ல தப்பு. தம்பி வா தலைமை ஏற்கவா என்று அவர் சொன்னது தேர்தலுக்காக அல்ல. தம்பி வா தலைமை ஏற்கவா என்று அண்ணா அவர்கள் சொன்னது ஈரோட்டில் நடந்த மாநாட்டில், அது கட்சி துவங்கியதற்கு பின்னர், அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் துவங்கியதற்கு பின்னர் நடந்த ஈரோடு மாநாட்டில் நெடுஞ்செழியனை பார்த்து அவர் அதை சொன்னார். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், அண்ணா அவர்கள் திமுகவை தோற்றுவித்தார். தேர்தல் அரசியலுக்குள் நுழைய வேண்டும் என்று முடிவெடுத்த பின்னர் எடுத்த தீர்க்கமான முடிவு அது. கருத்து வேறுபாடுகள் ஈவேராவுடன் இருந்தது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தேர்தல் அரசியல் நுழைய வேண்டும் என்று முடிவெடுத்துத்தான் அதை செய்தார். ஆனால்
எடுத்த எடுப்பிலேயே முதல் தேர்தலிலேயே அவர் தேர்தலில் போட்டியிடவில்லை. 1952 நடந்த அந்த முதல் தேர்தலில் திமுக போட்டியிடவில்லை. ஆதரவு கொடுத்தது. டாய்லர் பார்ட்டி போன்ற பார்ட்டிகளுக்கு, கட்சிகளுக்கு, உழைப்பாளி கட்சி அந்த கட்சிக்கு வந்து அது ஆதரவு தெரிவித்தது. 57 தான் அது வந்து தேர்தலை எதிர்கொள்கிறது. அப்போது அண்ணா அவர்கள் அந்த கட்சியை துவங்கிய போது தன்னை தலைவர் என்றும், தலைவர் என்றால் பொதுச் செயலாளர் என்றும், நாங்கள் ஈவேரா அவர்களை மதிப்போம், ஆனால் நாங்கள் வேறுபடுகிறோம் கருத்தால் அப்படின்னு சொல்லி மொத்தமாக விலகி வந்து தன்னை நிலைநாட்டி கொண்டு, தன்னை முன்னிலைப்படுத்தி, தன்னுடன் சேர்த்து தன்னுடைய தம்பிகளை முன்னிலைப்படுத்தி, அப்படி அவர் தன்னுடைய ஆளுமையை காண்பித்தார். அதனால் மக்கள் அவருக்கு அந்த அங்கீகாரத்தை கொடுத்தார்கள். அடுத்து நீங்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை எடுத்துக்கிட்டிங்கனாக்க, அவர் இந்த ராமச்சந்திரன் கேட்கிறேன் சொத்து கணக்கை சொல் என்று அவர் வந்து தன்னை முன்னிலைப்படுத்தி கருணாநிதியிடம் கேள்வி கேட்டார். தன்னை முன்னிலைப்படுத்தி அண்ணா அவர்கள் பெயரில் கட்சியை வைத்திருந்தாலும் இந்த ராமச்சந்திரனுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் மக்களிடம் நின்றார். அது அந்த ஆளுமையை நிலைநாட்டிக் கொள்வது. அதே போல் அவருக்கு அப்புறம் செல்வி ஜெயலலிதா அவர்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்க, செல்வி ஜெயலலிதா என்னும் நான் என்று தன்னை நிலைநாட்டி கொண்டு அவர் மக்களை சென்று சந்தித்தார். என்னுடைய அரசியல் ஆசான் என்று சொல்வார் யாரை? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை. ஆனால் தன்னை தான் நான் அப்படின்னு முன்னிலைப்படுத்திப்பாங்க. அதுதான் ஒரு ஆளுமைக்கான பண்பு. அதைத்தான் மக்கள் ரசிப்பார்கள். ஒரு தலைவரிடம் அதுதான் மக்கள் எதிர்பார்ப்பார்கள். ஒரு தலைவர் சப்சர்வியண்ட்டாக இருக்கிறதை மக்கள் எதிர்பார்க்க மாட்டார்கள். அடுத்து எடப்பாடி பழனிசாமி எடுத்துக்கிட்டிங்கனாக்க, அவர் வந்து சசிகலாவுக்கு துரோகம் செய்து விட்டார், இவருக்கு துரோகம் செய்து விட்டார், அவருக்கு துரோகம் செய்து விட்டார் எல்லாம் பேசினாலும் கூட இந்த கட்சிக்கு நான் தான் பொதுச் செயலாளர், நான் தான் இதற்கு தலைமை தாங்குவேன் என்று வந்து நிற்கிறார் பாருங்க. அதை தொண்டன் விரும்புவான். ஏன் நான் சொல்கிறேன்னா, ஒரு தலைவர் தன்னை முன்னிலைப்படுத்தி கொள்ள வேண்டும். விஜய்க்காகத்தான் அந்த கூட்டம் வருகிறது, அதோட மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் விஜய் தன்னை நிலைநாட்டி கொண்டாரா? நீங்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பின்னால் போய் நீங்கள் ஒழிஞ்சிக்க முடியாது. அப்படி எம்ஜிஆர் அவர்களுடைய பெயரை பயன்படுத்தி கொண்ட தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் நினைக்கிறாங்க எம்ஜிஆர் பெயரை பயன்படுத்தினா அதிமுகவுக்கு. எம்ஜிஆர் அதிமுக இது இரண்டையும் பிரிக்க முடியாது. இரத்தத்தின் இரத்தங்களான உடன்பிறப்புகளே என்று அவர் சொல்லும்போது அந்த இரத்தத்தின் இரத்தங்களின் மனதிலெல்லாம் நீக்கமர நிறைந்திருக்கின்ற தலைவர் எம்ஜிஆர். அவரை வந்து நீங்கள் அதிமுகலையும் பிரித்து பார்க்க முடியாது. அப்படி பிரித்து பார்க்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் நிறைய பேர். உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்க, புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய மனைவி திருமதி ஜானகி அம்மா அவர்கள், அவங்களே நான் புரட்சித் தலைவருக்கு அரணாக இருந்திருக்கிறேன், நான் வந்து இந்த கட்சியை எடுத்து நடத்த வேண்டும், அல்லது நான் புரட்சித் தலைவருக்கு நான் தான் வாரிசு என்று சொன்னபோது அது மக்கள் ஏற்றுக்கல. அதிமுக என்பது அதற்கான தலைமையை தேர்ந்தெடுக்கும், அந்த தலைமை தன்னை நிலைநாட்டிக் கொள்ளும் என்று சொல்லி செல்வி ஜெயலலிதா அவர்கள் தன்னை நிலைநாட்டி கொண்டார். இந்த பன்னீர்செல்வம் எடுத்துக்கோங்க. அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்ட என்று சொல்கிறதுனால நாம் ஒன்றும் பண்ண முடியல. சரி, செல்வி ஜெயலலிதா அவர்கள் காலத்திலேயே நம்ம எடுத்துப்போமே. திருநாவுக்கரசு இப்போ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பேரில் கட்சியை ஆரம்பித்தார். ஆரம் வீரப்பன் இறந்து போகும் வரை எம்ஜிஆர் மன்றம் என்று வைத்திருந்தார். அதெல்லாம் வந்து அதிமுகவிலிருந்து தங்களை பிரித்து அவர்கள் அதை ஏன் நடத்தினார்கள். ஆனால் அதனால் என்ன பண்ண முடிஞ்சது? அதிமுகவுடைய செல்வாக்கை ஏதாவது குலைக்க முடியுதா? முடியாது. அப்போது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய பெயரை நீங்கள் பயன்படுத்துகிறதோ, படத்தை நீங்கள் பயன்படுத்துகிறதோ அது ஒன்றும் எங்களுக்கு புதுசு கிடையாது, தப்பும் கிடையாது. ஏன் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களே பார்த்தீங்கன்னாக்கா கருப்பு எம்ஜிஆர் என்று தன்னை காட்டிக்கொண்டார். அது மட்டும் இல்லாமல் அவருடைய முதல் பிரச்சாரமே பார்த்தீங்கன்னாக்கா புரட்சித் தலைவர் அவர்கள் பயன்படுத்திய அந்த வாகனத்தில் தான் வந்தார். அதற்கான அங்கீகாரம் என்பதை விட விஜயகாந்த் என்கிற நபருக்கான அங்கீகாரம் தான் அங்கே முக்கியத்துவம் பெற்றது. அந்த மாதிரி விஜய் என்பவர் ஒரு செல்வாக்கு கொண்ட ஒரு நடிகராக இருந்தார். இன்றைக்கு ஒரு செல்வாக்குள்ள ஒரு தலைவராக உயர்ந்திருக்கிறார் என்றால் அந்த செல்வாக்கு, திரைத்துறையால் அவருக்கு கிடைத்த செல்வாக்கு என்பது அரசியலில் நிலைக்க வேண்டும் என்றால் நீங்கள் உங்களை நிலைநாட்டிக் கொள்ள வேண்டும். மற்ற தலைவர்களை இரவல் வாங்குவதனால் உங்களுக்கு அந்த செல்வாக்கு வராது என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படின்றதற்காகத்தான் என்னுடைய கருத்தை நான் சொல்கிறேன். இதை ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாதது உங்களுடைய விருப்பம். ஆனால் என்னுடைய கருத்தை பதிவு செய்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.